ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். கோடுபலை. இது கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நான் கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட்டு, அந்த கிறிஸ்பிலே இருந்தது. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இந்த கோடுபலை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ வந்து ஒரு அரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக சூடு பண்ணணும். வறுக்க வேண்டாம், ஃப்ரை ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம். கை வச்சா நான் சூடு பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 செகண்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அரை கப் மைதா எடுத்துனுக்க மாதிரி அரை கப்பு சிரோட்டி ரவை சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவு சூட்லேயே அதுவும் போட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம். சிரோட்டி ரவை ரொம்ப நேரம் கூட சும்மா அந்த சூடாக சும்மாடி பரட்டி எடுத்துக்கலாம். இது கூட வந்து 2 கப் அரிசி மாவு அளந்து வச்சுருக்கேன் நான். அரை கப் மைதா மாவு, அரை கப் சிரோட்டி ரவை, 2 கப் அரிசி மாவு. இதுவும் அந்த சூட்டாக சும்மா 2 நிமிஷம் பரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆனவுடனே வேறு என்னென்ன கலந்துக்கலான்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். இது வந்து காசா வேண்டாம், ஜஸ்ட்டு சூடு மெல்ட் ஆனால் போதும். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னு சொன்னால் எண்ணெய் கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு அரை கப் பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. அது கூட நீங்கள் பட்டர் வேணான்னா எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். அது கூட சேர்த்துட்டு ஒரு பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணதே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டர் வந்து எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகி நல்லா மாவு உளுத்தி எடுத்துக்கணும். அந்த மாவு நல்லா உளுத்தும் போது பிடிப்பு வரணும். பிடிப்பு வரலனாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ வெண்ணெயோ இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா உளுத்தி விட்டுக்கலாங்க. நல்லா மாவு நல்லா உளுத்தணும். நல்லா உளுத்தும் போது மாவு பிடிக்கும் போது பிடிப்பு வரணும். பிடிப்பு வரலாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயோ வெண்ணெயோ கொஞ்சம் காசி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிப்பு வரணும். நல்லா உளுத்தியாச்சு நம்ம மாவு, பிடிப்பு வருது. இப்போ நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரணும். சாஃப்டாக வரும்போது தான் நம்ம அது கோடுபலை ஷேப் செய்யும்போது இந்த விரிசல் இல்லாமல் சாஃப்டாக நல்லா வரும். அதனால மாவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இது மாதிரி ஒரு பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அந்த கோடுபலை இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டரில் இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 விதமாக வந்து செய்கிறேன். ஒன்று சின்ன கோடுபலை, ஒன்று பெரிய கோடுபலை. ஃபஸ்ட்டு வந்து சின்ன குட்டி குட்டி கோடுபலை ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இது ஆனால் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து கடையில் கிடைக்குமே பெரிய கோடுபலை பெரிய சைஸில் செய்ய போகிறேன். இப்போ சிறுசாக செய்யறதுனால பாருங்கள், இதை மாதிரி கட் பண்ண பீஸை நீல வாக்கில் பண்ணிவிட்டு எட்ஜில் நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டா சின்ன கோடுபலை ரெடி ஆகிடும். இது வந்து மாவு பிசையத்துக்கோ வறுக்கிறதுக்கோ இது ரிங்கு செய்யறதுக்கோ எதுக்கும் ரொம்ப டைம் பிடிக்கல. எனக்கு வந்து வேகிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப டைம் பிடிச்சிச்சு. ஏன்னு சொன்னால் அது லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். அந்த லோ ஃப்ளேமில் வேகிறது தான் ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ பாருங்கள், இது பெரிய சைஸு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்னதாக செஞ்சேன். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் செஞ்சுருக்கேன். இப்போ பெருசை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோன்னு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கணும். இது போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நிதானமாக வேகுதுங்க இது. ஏன்னா லோ ஃப்ளேமில் வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. கலர் மாறணும், உள்ளே நல்லா கிறிஸ்பினஸ் வரணும். அது வரைக்கும் வேக விடணும் நம்ம இதை. அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் பேட்சுக்கு தேவையான உருட்டி வச்சுட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இது குட்டி இது ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு பேட்ச் வந்து இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சேம் மோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து 2 கப் அரிசி மாவு, அரை கப்பு சிரோட்டி ரவை, அரை கப் மைதா மாவுக்கு எனக்கு வந்து 40 பீஸு கோடுபலை வந்துச்சு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து ஒரு 10 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது பாருங்கள், இப்போ தான் பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. இது ஃபுல் பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஃபுல் பபிள்ஸை அடங்கணும். ஃபுல் பபிள்ஸ் அடங்கினா தான் உள்ளே நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கலரும் சேஞ்ச் ஆகும். அதனால ஃபுல் பபிள்ஸ் அடங்குன மாதிரி எடுக்கலாம். இது கொஞ்சம் வேகத்துக்கு மட்டும் தான் டைம் பிடிக்கும். மிச்சம் எதுக்கும் டைம் பிடிக்காதுங்க. சுட கோடுபலை ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிடலாம்.
இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நான் எப்படி கடையில் வாங்கி சாப்பிட்ணும் அதே டேஸ்ட்டு, அதே கிறிஸ்பினஸ், அதே கலர்ஃபுல்லான கோடுபலை வீட்டிலே எனக்கு வந்ததுங்க. நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்சு குட்டி குட்டி செஞ்ச கோடுபலை போட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது மாதிரி நான் 4 பேட்ச் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாருங்கள், கலர்ஃபுல்லான க்ரன்ச்சியான கிறிஸ்பியான கோடுபலை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே டெம்ட்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.